व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सकलावतु सकलौ पुनक्तु सकलवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्ति। நிருசிம்ஹ தாபனீய உபனிஷத் 2 பகுதிகளை கொண்டது. பூர்வம் உத்தரம் என்று. பூர்வம் முழுக்க பக்தி ரசத்தோடு உபாசனையாக இருந்ததுனால் அதை நாம் விட்டுவிட்டோம். அப்புறம் சேகர்ஜி கேட்டதுனால இந்த நிறைவு செய்யும் பொழுது அதில் என்ன தான் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதில் ஒரு ராஜ மந்திரம்னு ஒன்று வருது. அந்த மந்திரத்தை உச்சரித்தோம்னா அதை மனப்பாடம் பண்ணால் நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறதுனால அந்த மந்திரமும் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை யாருக்காவது வேணும்னா அதை நம்ம சொல்லிக்கலாம், அந்த தன்மையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. சிம்ஹம்ங்கிறது ஞானம், தலை சிறந்த ஞானம். இதுக்கு மேலே ஞானம்னு ஒன்று கிடையாது. பகவானும் பகவத்கீதையில் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். மீதியெல்லாம் ஞானன்ற கேட்டகரியில் கிடையாது. ஞேயம் அப்படிங்கிறதுனா பிரம்மம் தான், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஞேய வஸ்து அப்படின்னா ஒன்று தான். எதை தெரிஞ்சுக்கணும்னுனாக்கா எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் இது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஞானம்னா எது, ஞேயம்னா என்ன அப்படின்னு அவர் இது சொல்கிறார். அந்த ஞானத்தில் சிம்மமாக இருக்குது, யாருக்கும் அடிபணியாதது. அதற்கு மேலே இன்னொன்று இல்லாதனால நரசிம்மங்களை மனிதன் எப்பொழுது இந்த ஞானத்தில் வந்துட்டானோ அவன் நரசிம்மன் தான். அவன் ஞானங்கிற சிங்கமத்தை தலையில் வச்சுருக்கிறான், அவன் மனித தலையில் இப்போ அப்படிங்கிறதாக அங்கே நம்ம நரசிம்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அவதாரத்தினுடைய மகிமை பார்க்குறதுக்கு வந்து மனிதன் மிருகமும் ஸ்பிங்ஸ் மாதிரி சொல்கிறாங்களே அந்த எகிப்தில், அங்கேயும் கூட மனித தலை சிங்க உடம்பு, அவன் மாற்றி போட்டான், வாலாட்டிக்கிட்டே போவான். ஞானத்தை தலையில் துமந்துக்கிட்டு போகிறவன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நாம் என்ன இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கறதுனால இதில் என்ன தான் சொல்லியிருக்குது அப்படின்னு நமக்கு சில சமயம் சந்தேகம் வந்துடுறதுனால ஒரு சுருக்கமாக பார்ப்போம். சீடர்கள் போய் ஓங்கார தியானமும் பிரம்மத்தை பற்றியும் கேட்குறாங்க. அதில் ஓங்காரத்தை வந்து தியானத்திற்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓங்காரம் வந்து பிரம்மத்தினுடைய ஒரு அடையாளம், அபிதானம். அதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும், அபிதேயம் அப்படின்னா பிரம்மம். அபிதானம்னா ஒரு வாக்கியம் அல்லது சொல்லு, அதன் மூலம் நம்ம என்ன விளங்கிக்க போகிறோம், அபிதேயம். அது ஓங்காரங்கிறது வந்து எல்லா மந்திரங்களும் இருக்கிறது. அதை வந்து தியானம் பண்ணணும், அது வந்து தியான வஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தியானம்னா என்ன அர்த்தம், வாக்கால் ஓம் ஓம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மனசால் தியானம் பண்ணணும். இது 2 வேலை நடக்குது. சரீரத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறோம் ஓம் ஓம்னு, மனசுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறோம். அந்த மனசில் என்ன வேலை பண்ணணும், அது தான் இங்கே ஓங்கார தியானம்னு பேர். வெறும் ஓம் சொல்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, ஓங்கார தியானத்தில் பண்ணணும். இதில் ஓங்கார தியானத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆத்மா என்று சொல்லக்கூடிய அறிவு பொருள் என்னிடம் இருக்கிறது. அந்த அறிவு பொருள் பரபிரம்மம் தான், அது பல இல்லை. நான் ஓங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆத்மாவை நான் அறிகிறேன் என்றால், இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட இருக்கின்ற நான் உணர்வு எதுவோ அது எனதே தான், நானே தான். ஆத்மா பல இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறார் பகவான். ஞானம்ங்கிறது என்ன, சத்துவகுண ஞானம்ங்கிற ஞானத்திலே 3 சொல்கிறார், தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்துவகுண ஞானம்னா ஆத்மா ஒன்று என்று அறிவது ஞானத்தில். ரஜோகுண ஞானம்னா ஆத்மா பல என்று அறிவது. தமோகுண ஞானம்னா உடம்பு ஆத்மா என்று அறிவது சொல்கிறார்.
குணத்திரைய வேகத்தில் அப்படி பேசுகிறார். அப்போ நம்ம சத்துவ குணத்தில் இந்த ஞானம்ங்கிறது என்னென்ன, ஆத்மா என்பது ஒன்று தான். ஆளாளுக்கு ஆத்மா கிடையாது. பேச்சுவாக்கில் நம்ம அவர் ஆத்மா, என்னுடைய ஆத்மாவே அப்படின்னு தனித்தனியாக பேசுகிறோம். பேச்சுக்கு தான் அது. ஆனால் உண்மையில் நம்முடைய தியானத்தில் என்ன இருக்கணும், இந்த ஆத்மாவை பிரம்மத்தில் ஐக்கியப்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அது எப்படி ஐக்கியப்படுத்துறது? பிரம்மமோ சிருஷ்டிகர்த்தா, அவர் சிருஷ்டி ஸ்திதி லயத்தை உண்டாக்குறவர். அவரோட நான் எப்படி ஐக்கியமாகிறது? அவருடைய ஆத்மாவோட என்னுடைய ஆத்மாவை ஐக்கியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம்? 3 சரீரங்களை உடையவனாகவும் 3 அனுபவங்களை உடையவனாகவும், நனவு கனவு உறக்கம் 3ஐயும் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்கிற சரீரத்தோடும் இருக்கின்ற நான், என்னை இந்த பகவான் சிருஷ்டி சிதி லயம் என்று சொல்லக்கூடிய கர்த்தா, அவருடைய ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு அபிமானி ஒருத்தர் இருக்கிறாரு, சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி இருக்கிறாரு, காரண பிரபஞ்ச அபிமானி இருக்கிறார். இப்போ நாம் பண்ணுறோம் இந்த ஸ்தூல சரீர அபிமானியாக. அபிமானின்னா அதுதான் நானுன்றது, அபிமானின்னா அதுதான் நான். இப்போ ஸ்தூல இந்த சரீரத்தை நான் அபிமானம் நான் சொல்லும்போது நான் நனவில் இருக்கிறேன். ஸ்தூல உடம்பை விட்டுட்டு என்னுடைய சூக்ஷ்ம உடம்பை நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ கனவு காண்றேன்னு அர்த்தம் இல்லை. கனவுல அப்படி தானே இருக்கும். சூக்ஷ்ம சரீரத்தை தான் நம்ம நடமாடுறோம். நம்ம ஸ்தூல சரீரம் கட்டையாக கிடக்குது. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் எதை அபிமானம் கொள்கிறோம்? ஸ்தூலத்தையும் விட்டுறோம், சூக்ஷ்மத்தையும் விட்டுறோம், காரண சரீரத்தை அபிமானம் கொள்கிறோம். அப்போ நான் என்று எதை சொல்கிறோம்? இப்போ நனவில் நானுன்றோம், கனவில் சொல்கிறோம், உறக்கத்தில் சொல்கிறோம். இது சரீரத்தின் அடிப்படையில் இந்த 3 அனுபவங்களும் வருது. இந்த அனுபவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா நான். பகவான் எடுத்துட்டோம்னு சொன்னால் அவரும் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த கல் மண் பொருள் இதெல்லாம் நம்முடைய உடம்பு, ஸ்தூல உடம்பு, எல்லாருடைய ஸ்தூல உடம்புகள், ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஆகாயம் காற்று எல்லாத்துக்கும் ஸ்தூலத்துக்கு நானுன்னு ஆத்மா ஒன்று சொல்லுமில்ல. இப்போ இந்த சரீரத்தை சொன்ன ஆத்மா தான் அந்த ஆத்மாவும், அது இன்னொரு ஆத்மா கிடையாது. அந்த அந்த ஆத்மா பிரபஞ்சத்தையே நானுன்னு சொல்லி அபிமானம் கொண்டால் அவருக்கு வைஸ்வானரன், விராட் என்று பெயர். இந்த சரீரத்தை நானுன்னு சொல்லி நனவில் இருந்தேன்னா எனக்கு விஸ்வன் என்று பெயர். ஒரே ஆத்மா தான், அபிமானம் தான் மாறுது. இந்த ஆத்மா கனவுல சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று சொல்லி கொண்டிருந்தேன்னா இப்போ தைஜசன் எனக்கு பெயர். நான் இதே ஆத்மா ஒட்டுமொத்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நானுன்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர், சூத்திராத்மான்னு பேர். அவர் 2 பேர். ஏன் சூத்திராத்மானா, சூத்திரம் என்ன, நூல்னு அர்த்தம். எல்லாரும் இழையால் பின்னப்பட்டு இருக்கிறோம். அந்த சூத்திரமாக அவர் இருக்கிறார். மணிகணேஷு சூத்திர இவ அப்படின்னு பகவான் சொல்கிறார். நிறைய மணிகள் இருக்குது, முத்து பவழம் ரத்தனம் கோமேதகம் எல்லாம் இருக்குது. ஆனால் நூல் ஒன்று தான் எல்லாத்துக்கும். இத்தனை பேர் இருக்கிறோம், அத்தனை பேருடைய பஞ்சுப்பதி போன்ற இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆளாளுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு இழையால் கோர்க்கப்பட்டிருக்குது. அந்த சூத்திரம் அவர். அதனால் சூத்திர ஆத்மா அப்படின்னு அவருக்கு பேர். ஹரண்ய கர்ப்பன்னு பேர். ஹரண்யம்னா தங்கம், கர்ப்பம்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது, ஒரு அண்டா மாதிரி. அதுக்கு வெளியே எதுவுமே இல்லை, தனக்குள் எல்லாத்தையும் வைத்திருக்கிற ஒரு தங்கம் அப்படின்னு. தங்கங்கிறது இங்கே என்ன மீனிங்? சிம்ஹம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். சுய ஒளி உடையது. இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஓம்னு சொல்லிட்டு இது யோசிக்கிறோம். இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் மனசில் ஓம் ஓம்னோன்னா நீங்கள் ஓங்கார தியானத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தனிமையில் நீங்கள் இதை செய்யணுன்னா இந்த சாஸ்திரத்தை பட்டியல் போட்டு இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டுங்க. நடுவில் வெத்திலன்னு திறந்த தியானத்தில் போங்க, தப்பு கிடையாது. நமக்கு வேண்டியது மனம் ஒருமுகைப்படணும், மனம் விசாலம் அடையணும், மனம் திருந்தணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? 3வது காரண சரீரத்தை நான் என்று அபிமானம் பண்ணுறோம்.
அப்போ அது தூக்கம்னு சொல்கிறான். 3 அனுபவம். அதே ஆத்மா காரண பிரபஞ்சத்தை நானுன்னு சொன்னால் அவருக்கு பரமேஸ்வரன்னு பேர், அந்தர்யாமின்னு பேர். குழப்பிக்காதீங்க. அந்தர்யாமி பரமேஸ்வரன், சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பன், விராட்டு வைஸ்வானரன். அவங்களுக்கு 2 பேர் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில உபனிஷா இந்த பேரை பயன்படுத்துது. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பகவானும் பகவத்கீதையில் இப்படி பேரை மாற்றி கூட சொல்கிறார். நமக்கு ஸ்தூல அபிமானி விஸ்வன், சூக்ஷ்ம அபிமானி தைஜசன், காரண சரீர அபிமானி பிராக்ஞன், நனவு அபிமானி நனவில் இருக்கின்றவன் விஸ்வன், கனவில் இருப்பவன் தைஜசன். சரீரம் சொன்னாலும் அந்த அனுபவத்தை சொன்னாலும் ஒன்று தான். இந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் மாறுது. எந்த சரீரத்தில் இருக்குன்னா அந்த அனுபவம். எறும்பு சரீரத்துக்கு போயிட்டிங்கன்னா எறும்பு அனுபவம் கிடைக்கும். அனுபவங்கள் எல்லாமே சரீரம்தான். இந்த சரீரங்களும் இந்த பிரபஞ்சம், நமக்கு ஒரு சரீரம், பகவானுக்கு எல்லாருடைய ஸ்தூல சரீரமும் எல்லாமே சேர்ந்து தானே இருக்கும். அவருக்கு 3 சரீரம் இருக்குது இல்லை. இப்போ அவரை நாம் பிரித்து பார்க்கணும். அதை நம்ம சமஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தனி மட்டும் பிரித்து பார்த்தோம்னா வேஷ்டிங்கிறோம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா சொல்லுங்கள்? இல்லை இல்லையா? அப்போ ஐக்கியமாயிடுச்சு இல்லை? நீங்கள் யாரோட ஐக்கியமாயிட்டீங்க? ஈஸ்வரோட ஆகிட்டீங்க. ஜோதியில் கலந்துட்டீங்க. கூட்டத்தோட கூட்டமாக நம்ம அப்படி கலந்துட்டோம். அந்த அதுதான் இறைவனோட கலத்தல் அப்படின்னு அர்த்தம். இறைவனோட நான் கலந்துட்டாரு. அப்பர் சுவாமிகள் இறந்ததை கலந்துட்டாரு. என்ன நீங்களோட இப்பவும் கலக்கலாம். நீங்கள் என்ன பிரிஞ்சா இருக்கிறீங்க? உங்களுடைய அஸ்மிதாவனால நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க. அஸ்மிதா விட்டிங்கன்னா நீங்கள் அப்போவே உள்ளே கலந்துட்டீங்க. இறைவனோட கலந்துட்டோம். உங்களுக்கு எந்த பயம் இருக்குது? இறைவனுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே பூட்டு போட்டுருந்தால் கூட பயம் இருக்குது. ஆனால் இறைவனுக்குள்ளே போனாக்க யாருக்கு பயம் இருக்குது? யோகக்ஷேமம் மகாமியோகங்கிறார். உன்னுடைய யோகமும் உன்னுடைய சேமம் நான் பார்த்துக்குவேங்கிறார். அப்புறம் உங்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்கணும்? இப்படி தியானம் பண்ணுறோம். இந்த சமஷ்டியாக இருக்கிறத நம்ம இன்னொரு பேரும் கொடுக்கலாம். அது அதிதெய்வம் அப்படின்னு பேர். வியஷ்டியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அத்தியாத்மம். அதின்னு போட்டோம்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சென்டரிங் அப்பான், மையம் கொண்டது அப்படின்னு அர்த்தம். அத்தியாத்மன் என்னென்ன? ஆத்மாவில் மையம் கொண்டது, அதாவது தன்னில் மையம் கொண்டது. ஆத்மானா தான். அதிதெய்வம் என்னது? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த சக்தியோடு மையம் கொண்டது. அதிபூதம்னா இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பூதங்கள், பஞ்சபூதங்களோடு மையம் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிபூதம், அத்தியாத்மம், அதிதெய்வம் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அத்தியாத்மமாக இருக்கின்ற 3 அனுபவங்களையும் 3 சரீரங்களையும், அதிதெய்வமாக இருக்கின்ற 3 பிரபஞ்சங்களையும் 3 அனுபவங்களையும், அவருக்கு அனுபவம் இருக்கும் இல்லை, நாம் என்ன பண்ணுறோம்? ஐக்கியம் பண்ணுறோம். இது தான் நிருசிம்ஹ தாபினிய உபநிஷத்துடைய மைய கருத்து. இதை தான் பேசிகிட்டு இருந்தோம். இதே கருத்து தான் மாண்டூக்கியத்தில் இருந்தது. நம்ம மாண்டூக்கியத்தில் இதை பேசியிருக்கிறோம். அப்போல்லாம் ரொம்ப புது புது சொற்களாக இருந்ததுனால திணறிட்டு இருந்தோம். மாண்டூக்கியம் 12 மந்திரங்கள் தான். இதில் 9 காண்டங்கள் இருக்கு, பெருசு. ஆனால் 12 மந்திரங்கள் இருந்தால் கூட கௌடபாதருங்கிற சங்கரனுடைய குருவினுடைய குரு அவர் நிறைய காரிகளை எழுதியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான காரிகளை எழுதியிருக்கிறார். காரிகைனா விளக்கங்கள். அந்த 12க்கும் விளக்கம் எழுதியிருக்கிறார். அந்த விளக்கங்களுக்கு காரிகைன்னு பேர். அது செய்யுள் நடையில் இருக்கிறதுனால விருத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி விருத்தமாக எழுதுனா பாடல் முறையில் எழுதுறது. அதை எழுதினவங்களுக்கு வார்த்திகக்காரர்னு பேர். அதனால் சங்கரர் பாஷ்யம் எழுதும்போது மாண்டூக்கியத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டார், காரிகையோடு சேர்த்து எழுதியிருக்கிறார். நல்ல வேலை, அவர் எழுதலும் நமக்கு காரிகையும் புரிஞ்சிருக்காரு. சங்கரர் மாதிரியே ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் இருந்தார்.
சங்கரர் இப்படி எழுத்தாளரும் ஞானி தான். ஞானியத்தில் நம்மளுக்கெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள்லாம் சங்கரர் இல்லைன்னு சொல்லிட்டாதீங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் சங்கரன்னு பேர் உண்டு. நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வச்சுக்கிட்டேன், சங்கரானந்தான்னு வச்சுக்கிட்டேன். நீங்கள்லாம் சங்கரர் தான். எழுதுனா தான் சங்கரர், திக்விஜயம் பண்ண தான் சங்கரர், மடத்தில் இருந்தால் தான் சங்கரர்னு நினச்சிக்க வேண்டாம். ஞானத்தில் சங்கரருக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் எதை வச்சுட்டு பூர்ணம்னு சொன்னாரோ அதே இதை வச்சு தான் நம்மளும் பூர்ணம்னு சொல்லிட்டுருக்குறோம். அபூர்ணம் யாருமே இல்லை. இங்கே இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். அப்போ சங்கரர் தான் இருப்பாருனாக்கா இப்போ நாமெல்லாம் ஒரு பூர்ணம் இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம பிரம்மம் தானே, ரெண்டற்ற ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதே போல் ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருத்தர், அவர் பேர் வித்யாரண்யர்னு பேர். அந்த வித்யாரண்யர் என்ன பண்ணார், சங்கரர் செய்த பாஷ்யத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு புக் எழுதுகிறார், அனுபூதி பிரகாசம். சங்கரர் எழுதிய 10 உபனிஷத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். வித்யாரண்யரை படிக்கலைன்னா சங்கர பாஷ்யமே புரியாது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கூட இந்த மந்திரத்தில் இருக்காது. பாதி நேரம் இதை அறிமுகத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம விளங்கி கொள்வது தான் முக்கியம். மந்திரத்துக்குள்ளே போகணும்னா கூட நம்ம விளங்கி போக வேண்டியது. இப்போ நான் சொல்கிறதோட அந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த வித்யாரண்யர் மாண்டூக்கியத்துக்கு 10 உபனிஷத்து எழுதியிருக்கிறாரு, 13 உபனிஷத்து எழுதியிருக்கிறாரு. அதில் மாண்டூக்கியத்தை விட்டுட்டார். இன்னும் ஒரு சங்கரருக்கு தானே சொல்ல வந்தார், ஏன் இப்படி விட்டுட்டாருன்னா, அதை விட இந்த நரசிம்ம தாபனிய உபனிஷத்து விரிவாக சொல்கிறதுனால அதை எழுதிட்டார். எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது, ஏன் அவர் மாண்டூக்கியத்தை விட்டுட்டாரு அப்படின்னு. மாண்டூக்கியத்தை விடலை, அதையும் விட நிறைவானதாக ஒன்று இருக்கக்கூடியதை அவர் எடுத்துக்கிட்டார். காரிகையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த நூல் நரசிம்ம தாபனிய உபனிஷத்து ரொம்ப முக்கியம். அதில் கடந்த ஒரு 3 கிளாஸாகவே நம்ம 2வது காண்டத்திலேயே நம்ம நிற்கிறோம். அதுக்கப்புறமா வேகமாக போகுமானு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்னென்ன சொல்ல போகுது நமக்கே தெரியாது. அங்கங்கே கிளாஸில் தான் அது தெரியும் நம்ம. இப்போது இந்த தியானத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம். இந்த தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓம் என்று உச்சரித்துக்கிட்டே இருக்கிறோம், மனசுக்குள்ளே ஐக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கண்ணாபின்னான்னு ஐக்கியப்படுத்தலை, ஒரு அடுக்கு முறையில் பண்ணுறோம். ஸ்தூலத்தை ஸ்தூலத்துலேயும், சூக்ஷ்மத்தை சூக்ஷ்மத்தையும், காரணத்தை காரணத்துலேயும், 4வது பாதமாகிய துரியத்தையும் நம்ம செய்தோம். இப்போ இது வரைக்கும் 3 பாதம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சதுஷ்பாத் என்பதை நாம் அறிமுகப்படுத்தணும். மாண்டூக்கியத்தில் அதான் சொல்லிச்சு, இங்கேயும் சொல்லு. சதுஷ்னா 4, பாத்துனா பாதங்கள். 4 பாதங்கள் 4 பகுதிகளாக நாம் பார்ப்போம் என்று சொன்னது. இந்த 3 பகுதிகளாக கனவு, நனவு, உறக்கம், ஸ்தூல, சூக்ஷ்ம, காரணம். இந்த 3 4வது எது என்றால் இந்த 3க்கும் ஆதாரமான ஒன்று அப்படின்னு. இந்த 3மே இந்த 4வதுலேருந்து தான் வெளிவருது. அந்த 4வது துரியம் என்று பேர். இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ ஓம் பற்றிய சிந்தனையில் போம். ஓம் என்பதில் ஆ, உ, இம் என்ற 3 பகுதிகளும், மௌனம் என்ற 4வதும் இருக்கிறது. அப்போ ஓங்காரத்தை கொண்டு வந்து அத்தியாத்மத்திலும், ஓங்காரத்தை கொண்டு போய் அதிதெய்வத்திலையும் சேர்த்து ஓம், அதிஆத்மம், அதிதெய்வம் 3 என்ன பண்ணுறோம், ஒன்றாக பார்க்குறோம். இந்த 3மும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். இந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓம் என்பதும் 3 சரீரம் என்பதும் 3 அனுபவம் என்பதும், அங்கே வைஸ்வானரன், ஹிரண்யகர்பன், சூத்ராத்மா, அந்தர்யாமி என்பவரெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு உண்மை தெரியும். இவங்க எல்லாமே மாயைன்னு தெரியும். இங்கே தான் முக்கியமான பகுதி. மாயை தான் இத்தனையும் நமக்கு உண்டாகுது. மாயை மாயைங்கிறீங்களா, என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, மாயையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். சில பேர் மாயைங்கிறது பிரகிருதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அணுக்களுக்களுக்கும் அணு ஒரு துகள் மாதிரி இருக்கும் போடுறது, அந்த மாயை பிசைஞ்சு தான் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் போயிடுவாங்க. அத்தியாரோபத்துக்கு கொடுத்ததே அதை நிஜப்படுத்திடக்கூடாது.
அது தூக்கி போடுற ஒரு குப்பை. அதை வச்சுக்கிட்டு நம்ம விரித்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கிற பழத்தை தான் எடுக்கணும். தோலை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இந்த மாயைங்கிறது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ஒன்றை மறைத்து ஒன்றை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றை மறைக்குமா, இன்னும் காட்டுமா? அப்போ நீங்கள் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியுமா? நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதை மூடிடுமா? மூடிட்டு அது என்ன காட்டுதா நீ அதை பார்ப்பீங்களா? இப்படி செய்வது பேர் மாயை. எதையோ மறைக்குது, அந்த மறைச்சதுனால வேற ஏதோ அது வெளிப்படுத்துது. அப்போ நீங்கள் மறைச்சதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளிப்படுத்துறது தான் உள்ள இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ மாயை என்ன காட்டுதோ அதான் நீங்கள் நம்புறீங்க. எதை மறைச்சது, எதை காட்டுது? இந்த 3 சரீரங்களையும் காட்டுது. அந்த 4வது ஆகிய அந்த துரியத்தை மறைக்குது. 3 பிரபஞ்சங்களையும் காட்டுது. ஆனால் பரம்பொருள் ஆகிய பிரம்மத்தை மறைக்குது. இதுதான் மாயை. அது எப்படி மறைஞ்சு? யார் அது? அவன் எவன் அவன் அப்படின்லாம் கேட்கலாம். யார் அது மறைச்சது? நகர் அந்த பக்கம். அப்படி நீதான். நீதான் மறைக்கிற. நீதான் நந்தி. நீ ஆனந்தியாக இருந்துட்டு நந்தியாக இருக்கிற. உன் ஆனந்தத்தையே நீ மறைக்கிற. எங்கே மறைக்குது? யார் மறைக்கிறாங்க? எதை மறைக்குது? எப்படி மறைக்குது? இந்த மாயையை நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னால் ரொம்ப சீக்கிரம் அதை கலந்துடலாம். அதனுடைய மேஜிக்கில் நம்ம மாட்ட மாட்டோம். அது எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் அது மறைப்பை நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மறைச்சா கூட நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் உள்ளே என்ன இருக்குது. ஒரு மேஜிஷியன் இருக்கிறான். அவன் மேஜிக் காட்டுறான். பலவிதமானதை ஸ்டேஜில் கொண்டு வந்து காட்டுறான். எதுவும் மறைச்சி தானே காட்டுறான். எதை மறைக்கிறான்? உங்களுடைய புத்தியை மறைக்கிறான். எதையோ பார்க்க விடாமல் உங்களை தடுத்துட்டு அவன் ஏதோ காட்டுறான்னு அதை ஒன்றும் பார்க்க வைக்கிறான். உங்கள் கண்ணு திறந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை மறைக்கிறான் அவன். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். நம்ம டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம எதில் ஒன்றில் நம்முடைய கவனம் அதில் போய் சேர்ந்துடுது. ஒரு அட்ராக்ஷன் அதில் வந்துடுது. அப்போ அட்ராக்ஷன் உலகத்தில் இருக்கணும்னா யூ மஸ்ட் பி டிஸ்ட்ராக்டட். நம்மளை யாரும் டிஸ்ட்ராக்ட், அதுதான் மாயை பண்ணுது. மாயோட சக்தியே இந்த டிஸ்ட்ராக்ஷன். அது பேர் விக்ஷேபம்னு பேர். டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதால ஏதோ ஒன்று மறைஞ்சு போயிடுது. அது பேர் ஆவரணம்னு பேர். இப்போ மாயைக்கு 2 சக்தி இருக்குது. ஆவரணம், விக்ஷேபம். ஒன்றை மறைத்து ஒன்றை காட்டுது. அந்த மேஜிக் எங்கே நடக்குது? நம்மக்கிட்டே நடக்குது. இந்த புத்தி தான் மாயை. அவன்தான் ஆத்மாவை மறைச்சிட்டு சரீரத்தை காட்டுறான். துரியத்தை மறைச்சிட்டு இந்த 3 பாதங்களாகிய கனவு நனவுன்னு. அப்போ கனவு நனவு உறக்கம் என்பதெல்லாம் துரியமாகிய ஆத்மாவின் மீது மாயையினால் சுமத்தப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மாயைங்கும் போது அதுக்கு நிஜத்தன்மை இல்லைன்னு தான் ஆகுது. எவ்வளவு தான் மாயை. இப்போ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மேஜிஷியன் கையிலேருந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே ரூபா நோட்டு பறக்கும். டாலராக பச்சை கலரில். அவ்வளோ அவன் பண்ணுறான். அப்புறம் நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு டப்பா இருக்கும். அப்படி குலுக்குவான். போட்டு இந்த டப்பா பிடிச்சிக்குவான். அதில் ஒரு 10 காயின் கையோடு இருக்கும். அதில் டப்பா பிடிச்சிட்ருப்பான். அப்புறம் இங்கே காதுலேருந்து ஒன்று எடுப்பான். போட்டு இப்படி உள்ளே போடுவான். தப்புன்னு விடும். ஏன்னா நம்ம காதுலேருந்து காசு உள்ளே போயிச்சு கூடாது. எனக்கு என்னை பிடிக்கும் போல இது. அவன் எத்தனை முறை மேஜிக் பண்ணாலும் நான் அது முன்னாடி நின்றுட்டுருப்பேன். எங்களுக்கு பொழுதுபோக்கே சின்ன வயசில் இந்த வட்டமாக நிற்க வச்சுட்டு மோடி வித்தை காட்டுறவங்கள தான். அவன் அப்படியே வருவான். காதில் எடுத்து இப்படி போடுவான். வெறும் கை தான் போடுவான். ஆனால் டொப்புன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் ஒரு தடவை குலுக்குவான். குலுக்க அது பிடிச்சிக்குவான். எங்கெங்கேருந்தா எடுப்பான். அப்போ இந்த குலுக்குன்ற போது போடுறதும் அந்த சத்தமும் அவன் கையில் ஒன்றுமே இல்லைங்கிறது மறைக்குது.
வெறும் கைங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ நான் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னை போயிடுச்சு. என்னை அதை கண்டுபிடிக்க பண்ணுச்சு. அப்புறம் என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது, இதில் பொய் இருக்குது, இது மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கூடாது. அப்போ தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுது. இல்லைன்னா அந்த சந்தோஷத்தில் விட்டுட்டோம்னா நம்ம போயிடுவோம். ரொம்ப கவனமாக இருக்கும்போது தான் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது இந்த ஆவரணம் எதை மறைக்குதுன்னு. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த ட்ரிக்கு நிறைய தடவை நான் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நிறைய ட்ரிக் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் செய்ததெல்லாம் வீட்டில் நான் செய்து காட்டுறேன். இப்படி சல்யூட் அடிச்சேன்னா என் சட்டை சல்யூட் அடிக்கும். இந்த சட்டை முனை இருக்குது இல்லை, இங்கே இப்படி கையில் பிடிச்சிட்ருப்பேன். இப்படி சல்யூட் அடித்தோடனே அதுவும் அப்படி அப்படி கையை முடிக்கும். அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, எங்கள் அக்கா தங்கைங்கெல்லாம். டிஸ்ட்ராக்ஷன். உள்ளுக்குள்ளே ஒரு நூல் கட்டி இங்கே கையில் கொண்டு போய் கையில் கட்டியிருப்பேன். இந்த கையை தூக்குனா அது எழுந்துக்கும். ஏதோ மறைக்கணும், ஆனால் ஏதோ காட்டணும். மாயை மறைத்து காட்டுகிறது. எங்கே மறைச்சா மறைக்கப்படும்? உண்மையிலே உலகத்தையெல்லாம் மறைக்கணுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. மாயை எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? புத்தியில் தான் இருக்கிறான். மாயினால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் பொய்னா மாயினால் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்மையா? அப்போ நான் வறியவன், கஷ்டப்படுபவன், துன்பப்படுவதெல்லாம் மாயினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இமேஜினரி. நானாக சுமந்து கொண்டிருக்கிறேன். உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த ஆவரணம் எப்போ மறையும்? விக்ஷேபம் தானே மறைக்குது. ஆவரணம் ஒன்று தனியாக இருக்குதானே, ஆவணம் தனியாக இருக்குதா? விக்ஷேபம், டிஸ்ட்ராக்ஷன் ஒன்லி கன்ஃபியூசஸ் யூ, ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் லுக்கிங் இன் டு தி ட்ரூத். உண்மையை பார்ப்பதில் நம்ம தள்ளுது. அப்போ விட்சேபத்துக்கு இடம் கொடுக்க நமக்கு ஆவரணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கு விட்சேபம் குறைஞ்சதோ அவங்களுக்கு ஆவரணம் இல்லாமல் போய் ஆத்ம தத்துவம் நல்லா தெரியும். இதை தான் பதஞ்சலி இந்த விட்சபதின்னு சொல்லக்கூடிய விட்சேபத்தை நீக்கிறதுக்கு தான் அவர் தியானத்தில் முதல் ஸ்லோகத்தை எழுதுகிறார். மனம் என்பது என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நிரோதம் செய்ய, விட்சேபம் நிரோதத்தை விட்சேபம் ஆகாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். யோக சித்த விருத்தி நிரோதக. சித்தம்ங்கிறது இங்கே புத்தின்னு எடுத்துக்கலாம். சித்த விருத்தி அது விட்சேபமாகுது, என்னென்னவோ விருத்தியை கொடுக்குது, அதை நிறுத்து. அதை நிறுத்தினாதான் ஆத்ம தத்துவம் தெரியும். அவர் யோக சித்த விருத்தி நிரோதா இதுதான் முதல். ரெண்டாவது சூத்திரம் எல்லாமே சூத்திரமாக எழுதியிருக்கிறார். நாமும் என்ன சொல்கிறோம்? இந்த ஞானம் உங்களுக்கு இந்த ஓங்கார தியானத்தில் இப்போது விட்சேபம் நடக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த விட்சேபத்தை இந்த சதுஷ்பாத்துக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் இந்த தியானத்திலேருந்து புத்தி வெளியே போகுதோ அப்போ உடம்பு என்ன பண்ணணும்? நாம் அதை சமஹாரம் பண்ணணும், சரியான ஆரோபம் பண்ணணும். இந்த ஆரோபத்தில் கொண்டு போய் வச்சுட்டு, ஆரோபத்தில் அதான் ஆரோபம்னா இந்த 3 அனுபவங்களையும் 3 சரீரங்களையும் 3 பிரபஞ்சங்களையும் அவங்கள பேரை சொல்லி இவனும் ஒன்றும் ஒன்று தான். இந்த ஒரே ஆத்மாவுக்கு இந்த அத்தியாத்மத்தில் ஒரு மாதிரி பேர், அதி தெய்வத்தில் ஒரு மாதிரி பேர். இந்த பூதங்கள் மீது நாம் சுமத்தி பார்க்கிறோம். இதெல்லாம் சூப்பர் இம்போஸ்ட் என் மீது அத்தியாசமாகின்றன. ஆத்மாவின் மீதே இந்த புத்தியினால் கல்பிதமாகிறது. புத்தி கல்பிதத்தினால்தான் இந்த அனுபவங்கள் வருகின்றன. இந்த புத்தி ஒடுங்கும் பொழுது அனுபவங்களும் போகுது. ஆழ்ந்த உறக்கத்திலே புத்தி தன்னுடைய விட்சேபங்களை எல்லாம் விட்டுவிட்ட உடனே நம்ம சம்சாரமும் போய்விடுகிறது. ஒரு மோட்சத்தை அனுபவிக்கிறோம். தூக்கத்தில் ஒரு மோட்சத்தை அனுபவிக்கிறோம். மோட்சம்னா என்ன? துக்கத்திலிருந்து விடுதலை. நனவிலும் நமக்கு துக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னா நமக்கு புத்தியினுடைய விட்சேபத்தை குறைக்கணும். புத்தியினுடைய விட்சேபம்னா சிதறுதல், சிதறுண்ட புத்தி. அதை ஒருமைப்படுத்துகிற புத்தி வேணும் இல்லையா? அதான் விவசாயத்கா ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்கிறார் பகவான். விவசாயாத்மிகா புத்தி, நிச்சய புத்திங்கிற
எதுலேயுமே நிச்சயம் பண்ணிடணும். எதில் நிச்சயம் பண்ணணும்? ஆத்மாவில் நிச்சயம் பண்ண புத்தி. விவசாயாத்மிக புத்திங்கிறது நான் சச்சிதானந்த பிரம்மங்கிறதுல நிலையாக நிற்கின்ற புத்தி. அது எப்படிங்க விட்சேபாகும்? அங்கே ரெண்டு இல்லாத நிலை தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு புத்தியை நீ கொண்டு வரணும் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். சிதப்பிரஜனில் அப்படி சொல்கிறார். இப்படி படிச்சதுங்களா? இப்போது இந்த தியானத்தின் முடிவில் சம்ஹாரமாகி விட்சேபங்கள்லாம் போயிட்டு கலக்க வேண்டியதெல்லாம் கலத்து ஐக்கியம் பண்ணி முடித்த பிறகு அந்த நாதம் முடியும். ஓங்காரங்கிற நாதமும் டப்புன்னு நின்று போயிடும். நின்ன பிறகு ஒரு மௌனம் இருக்கும். அப்போ தான் துரியம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நாம் சென்ற 2-3 வகுப்பில் நடத்தின பாடங்கள். இப்பொழுது இந்த ஆத்மானுடைய சதுஷ்பாத்தில் வித்யாரண்யர் சிலதெல்லாம் மந்திரத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மையை அவர் நமக்கு காட்டுறார். நனவிலும் 4 பாதம் இருக்குது, கனவிலும் 4 பாதம், தூக்கத்திலும் 4 பாதம், துரியத்திலும் 4 பாதம்னு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறார். அது உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டோம்னா நம்ம இந்த முழுமையான இந்த நரசிம்ம உபதாபினி உபநயத்தை மிஸ் பண்ணிவிடும். மற்ற விளக்க செய்கிறவங்கெல்லாம் இதை விட்டுட்டாங்க. வித்யாரண்யருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அவர் நான் சொன்னேன் இல்லையா, சங்கரருக்கு எந்த விதத்திலும் சற்றும் எழுத்து முறையிலேயோ தெளிவிலேயோ குறைவில்லாதவர். உபதேச கர்த்தாவாங்க. ஞானத்தில் எல்லாம் சமந்தான். நீங்களெல்லாம் இதை மாதிரி வித்யாரண்யர் மாதிரி நம்மளால் எழுத முடியலையே, விளக்க முடியலையே, நுண்மான் நுழைபுலம்ங்கிறாங்க. அப்படி ஒரு சொன்ன ஒரு வாக்கைக்குள்ளே உள்ளந்து புகுந்து அது பார்க்குற திறமை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஞானம் ஒன்று போதும். ஞானத்திலே இருங்க, அந்த நிச்சய புத்தியில் இருங்க, விவசாயாத்மிக புத்தியில் இருங்க, சிதப்பிரஜனாக இருங்க. விக்ஷேபத்தை குறைங்க. விக்ஷேபத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் இப்போயே முயற்சி எடுங்க. தேவையில்லாத ஆக்டிவிட்டியில் தலையிடாதீங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், எந்த ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம்? மனசை சுத்தம் பண்ணுற ஆக்டிவிட்டி எடுத்துக்கங்க. முன்னை விட அதிகமாக நம்ம ஆக்டிவிட்டியில் இறங்கலாம், ஆனால் விட்சேபம் ஆகாது. அது மனதை சுத்தப்படுத்துகிற ஆக்டிவிட்டி. எல்லா கர்மத்திலையும் செய்யுங்க, கர்ம யோகமாக செய்யுங்க. அது மனதை எப்பவுமே சுத்தப்படுத்தும். அப்படி செய்யணும். இப்போ இந்த ஓங்கார முடிவில் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த சாப்டராக சதுஷ்பாத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நனவிலும் 4 பகுதிகள் இருக்குதுங்கிறார். ஜாக்கிரத்தில் இந்திரிய விவகாரம் இருக்கிறது. நனவுங்கிறது என்ன? இந்திரிய விவகாரம். கண்ணு மூக்கு காதெல்லாம் வேலை செய்யுது. அங்கே ஜாக்கிரதத்தில் ஜாக்கிரம், ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுசுப்தி, ஜாக்கிரத்தில் துரியம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். நனவிலே இருந்து கொண்டு புலன்களை அனுபவித்து கொண்டிருந்தோம்னா ஜாக்கிரதத்தில் ஜாக்கிரதம், நனவில் நனவு. சரி, புலன்களெல்லாம் மூடிட்டு இப்படி உட்காந்துட்டோம், சிந்தனையில் உட்காந்து வச்சுங்க, அது நனவில் கனவு. அந்த சிந்தனையை நிறுத்திட்டு ஒரு மௌனம் வந்துருச்சுன்னா நனவில் உறக்கம். அப்புறம் கடைசியில் நனவில் துரியம்னா அது திருப்திங்கிறார். நீங்கள் நடந்து போங்க, வேலையெல்லாம் செய்யுங்க, திருப்தியில் இருங்க. அப்போ எப்படிங்க இருக்கிறீங்க? ஆத்மாவில் இருக்கிறீங்க, துரியத்தில் இருக்கிறீங்க. ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை வித்யாரண்யர் கொடுத்துருக்கிறார். இது இந்த ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி, துரியம் 4மே நனவில் நாம் இருக்கலாம். இப்போ எங்கே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நனவில் நனவா, நனவில் கனவா? நனவில் துரியம். திருப்தியாக இருங்க. இப்போ திருப்தி இருக்கிற முகம் எப்படி இருக்கும்? சியர்ஃபுல்லாக இருக்கும். சியர்ஃபுல்லாக இருக்குன்னா ஹாப்பியாக சிரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க நிறைய பேர் பிளிஸ்ன்னு எழுதிடுறாங்க. நிறைய புக்கில், இங்கிலீஷ் புக்கிலெல்லாம் ஆனந்தம்னா பிளிஸ்ஸு. அப்போ பிளிஸுக்கு டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா அது வேறு ஏதோ விளக்கம் கொடுது. அந்த மாதிரியெல்லாம் ஞானிகள் அது மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அடுத்தது சொப்பனத்தில் ஜாக்கிரதம், கனவில் நனவு, கனவில் கனவு, கனவில் தூக்கம், கனவில் துரியம். அது என்னன்றாரு அவர் சொல்கிறாரு,
கனவு ரொம்ப நல்லா நினைவு இருக்கிற மாதிரி சில கனவு இருக்கு இல்லையா, அது வந்து கனவில் நனவான். உங்களுக்கு தெரியும், சாட்சாத் அந்த சுடும், இந்த அப்படியே மெய் சிலுத்துது சார், எனக்கு தொட்டதெல்லாம் தெரியும், என்னை கூப்பிட்டு எழுந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்புறம் அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறோம். கனவு என்னென்னா தெளிவில்லாத கனவு. இப்போ கனவில் உறக்கம் எதுன்னா கனவு கண்டு மறந்து போனது. கனவுலேயே மறந்து போயிடும். அப்புறம் கனவில் ஒரு ஒடுக்கம் இருக்குது இல்லையா, கனவுலேயும் தூக்கம் வருமா, கனவிலேயே ஒரு தூக்க நிலையை பார்க்கணும். ஆனால் கனவு கூட வரமாட்டேங்குதே அப்படின்னு கனவுல பண்ணுவான். கனவு வந்து ஏன் அப்படியே அப்ரப்டாக நிற்குது அப்படின்னு ஒரு வந்துன்னா, கனவுலேயும் இந்த 4 பாதம் இருக்குதை பாருங்கள். ஆத்மா அங்கேயும் கூட அவன் அனுபவிக்கிறான்னு வித்யாரண்யர் சொல்கிறாரு. அடுத்தது நம்முடைய 3வது உறக்கம். உறக்கத்தில் எப்படி 4 சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கும் பொழுது நீங்கள் அத்தியாயனம் பண்ணிங்கன்னா, நீங்கள் தூங்க படுக்க போயிட்டீங்க, ஆனால் தூக்கம் வரல, ஆனால் தூக்கம் மாதிரி இருக்குது, கனவும் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அத்தியாயனம் பண்ணுறீங்க. சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படி சொல்லிகிட்டு இருப்பீங்க. தூக்கம் வருமானு பார்ப்பீங்க. அப்புறம் எப்படி நாக்கெல்லாம் குழண்டு போயிட்டு போகும். அது வந்து தூக்கத்தில் நனவான். அப்புறம் தூக்கத்தில் கனவு, அது வந்து தியானங்கிறார். இந்த வாயில் சொல்லாமல் இதை பற்றி சிந்தனை. லக்ஷ்மி காந்தம் கமல நயனம் யோகிபிகிர் கிருத் தியான கம்யம் அப்படின்னு நீங்கள் மந்திரம் சொன்னீங்க. ஆனால் அதை பற்றி தியானம் பண்ணுறீங்க. ஏ பகவான், இந்த யோகிகளிட இதயத்தில் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கிற நீ தானே இருக்கிற, யோகியின் மனசில் இருக்கின்றவன் அல்லவா, உன்னதானே இந்த லக்ஷ்மிங்கிற இந்த பிரகிருதி நீ இல்லாமல் செயல்பட்டுங்கிறனால உன்னையே வெட்ட வச்சுக்கமாக பார்த்துட்டு இருக்கிறா. லக்ஷ்மி காந்தம், லக்ஷ்மிங்கிறது என்ன, இந்த பிரபஞ்சம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் 3மே பகவானே என்னை விட்டுடாத, உன்னுடைய ஆதாரத்தில் இருக்கிறேன்னு அப்போ காதலோடு பார்க்குறாளாம். லக்ஷ்மி காந்தம். நீ என்ன பண்ணுற, கமல நயனம், குளிர்ச்சியாக இருக்கிற, உன் கண்களால் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ணுறீங்க இல்லையா. இந்த மந்திர தியானம் பண்ணும்போது அது தூக்கத்தில் கனவு அப்படிங்கிறார். தூக்கத்தில் தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அது உண்மையான தூக்கம்தான். தூக்கத்தில் தூரியம் என்ற ஆனந்தம். இப்படி வித்யாரண்யர் சொல்கிறார். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும், துரியம். இதில் எங்கடா 4 சொல்ல போகிறாரு. நல்ல வேலையை அது மந்திரமே சொல்லிடுது. மந்திரம் என்ன சொல்லுது, ஓதா அனுஜ்ஞாதா அனுஜ்ஞா அவிகல்பம். இது மந்திரத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதை கொண்டு வரதுக்கு தான் அவர் அதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டேன். சதுஸ்பாதம் உங்க இது உகரம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே 7 அங்கங்கள் 21 சொன்ன 7 அங்கங்கள் இங்கே இருக்கு பாருங்க. ஓதா 3வது வரி, அனுஜ்ஞா 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 இருக்குது. அப்புறம் விகல்பன் வருது இல்லையா, அவிகல்பன் வரணும். இதை சேர்த்துடணும்.
யோதானுஜாத்ராக்னுஜா விகல்பன்னு வருது. இப்படி படித்தோம்னா தலை சுற்றினும் நாக்கம் டிஸ்ட் ஆகிடும். ஓதா அனுஜா அனுஜாதா அவிகல்ப அப்படின்னு அவர் பிரிக்கிறார். வித்யாரண்யர் ஹெல்ப் இல்லைன்னா இது புரியாது. இதுக்கு சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதலை, இல்லை இவருடைய துணையை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறாரு, ஓதா என்பது துரியத்தில் இந்த 4 பாதங்கள் என்னன்னு அவர் சொல்கிறார். துரியம்னா இப்போ நீங்கள் நனவிலும் இல்லை, கனவிலும் இல்லை, உறக்கத்திலும் இல்லை, அதீத தியானத்தில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி தியானம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த துரியத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை செய்யுங்கிறார். இதுதான் இதுவும் சொல்லுது. ஓதா என்பது குரு சாஸ்திர ஞானத்தினால் எல்லா வஸ்துவும் ஊடுருவிப்பது நானே அப்படின்னு சிந்திக்கிறதா. ஓதான்னா குரு சாஸ்திர ஞானத்தின் அடிப்படையில், வேறு நூல்கள்லாம் கிடையாது. இத்தனையோ உலகத்தில் நிறைய அவர் ஒரு புக்கு இருக்கிறார், இவர் ஒரு புக்கு இருக்கிறார் அப்படின்னு நிறைய, அதெல்லாம் குரு சாஸ்திரம் சொன்ன அடிப்படையில் நானே எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறேன் என்ற சிந்தனையில் இருப்பது ஓதா. இது நனவுங்கிறார். துரியத்தில் ஒரு நனவு. துரியத்தில் கனவு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அனுஜாதா. இந்திரியங்களை அடக்கி நான் பிரம்மம் என்று பிரம்மத்தன்மையை தன்னில் பார்ப்பது அது கனவுங்கிறார். இந்திரியங்களை அடக்கி பிரம்மமாக இருப்பது நானே அப்படின்னு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அந்த சிந்தனையில் இருந்தால் அது பேர் துரியத்தில் கனவுங்கிறார். அதுக்கப்புறம் இது அனுஜாதா. அனுஜா அப்படிங்கிற 3வது இந்த யோதா துடிக்குது பாருங்கள். அனுஜா அப்படின்பது இவ்வாறு சிந்திக்கின்ற தன்மையை விட்டுணும், அதுவாகவே ஐக்கியமாய் நின்று. இப்போ துரியத்தில் தூக்கம். அப்போ துரியத்தில் துரியம் எதுனா அவிகல்பம். சிந்திக்கின்றவன், சிந்தனை, சிந்திக்கின்ற பொருள், தியானம், தியாதா, தியேயம், இந்த 3மே விகல்பங்கள். இது இல்லாத நிலை அவிகல்பம். அந்த மாதிரி ஸ்டன் ஆகிட்டான்ல. அப்போ நம்ம அப்படியே ஒரு சொன்னங்க அப்படியே ஸ்டன் ஆகிட்டாருங்கிறோம். நாமளும் ஸ்டன் ஆகும்போது என்ன இது, நீங்கள் பாறை மாதிரி ஆயிடுறீங்க. பயமும் வரல, கோபமும் வரல, ஆனந்தமும் வரல, ஒன்றும் தெரில, நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரில. அதானே நம்ம யுவர் ஸ்டன்டு அப்படின்னு. நானே ஸ்டன் ஆகிட்டேங்க சார். அந்த ஸ்டன்னுங்கிறது தான் அவிகல்பம். உங்களுக்கு தியானத்தில் அது மாதிரி ஒரு ஸ்டண்டு கண்டிஷன் வந்திருக்கா? அதுதான் அவிகல்பம். இவ்வாறு நிர்விகல்பம் அவிகல்பம். ஒரு இவங்க இது அவிகல்பம்னு இந்த மந்திரம் சொல்லுறதுனால அவர் சொல்கிறேன். பதஞ்சலி நிர்விகல்பம் அப்படின்னு அவர் சொல்வார். சொல்லிட்டு இதெல்லாம் மாயா மாத்திரம், அந்த நான் சித்தி ஏகரச அப்படின்னு இந்த மந்திரம் போச்சு. இது தான் நம்மெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இனி நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியதை பார்ப்போம். இது வரைக்கும் முகவுரை தான் போச்சு. அடுத்த கிளாஸில் வேகமாக போயிடலாம். இங்கே இருக்குது ஓதா அனுஜா வருது இல்லையா? ஊடுருவி நிற்பதாயும் அறிபவனாயும் அறிவாயும் நிர்விகல்பமாயும் அப்படின்னு இங்கே விளக்கி இருக்கிற அவரை பொறுத்து இங்கே பாருங்கள், படிக்கலாம், தெரியலாம். இதைத்தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்து புரிந்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். சதுரூப ஹி அயம் ஓங்கார சர்வம் ரூபத்வாச்ச விகல்பரூபம் ஹீதம் சர்வம். அதில் எவ்வகையான பேதமும் இல்லை. ஆகையால் அதை பற்றிய உபதேசம் பின்வருமாறு: மாத்திரையற்றதாயும் சிவமாயும் பிரபஞ்சம் ஒடுங்குகின்ற இடமாயும் விவரிக்க முடியாததாயும் இரண்டற்றதாயும் நான்காவதாகவும் உள்ள இந்த ஓங்காரமே ஆத்மா அப்படிங்கிறத சதுர்த்தோ அவ்யவக
அவ்யவகாரிய அமாத்திர பிரபஞ்ச உபசம சிவ அத்வைத ஓங்கார ஆத்மா ஏவ என்று இவனும் பார்க்கணும். இதை தான் நம்ம போன வகுப்பில் நம்ம விட்டோம். இவ்விதம் எவர் அறிகிறானோ அவன் தன்னால் தானே ஆகிய ஆத்மாவை அடைகிறான் என்று பார்த்தோம். இதில் இந்த 4 வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த துரியம் 4வது பாதம், அதாவது நான் எப்படி இந்த சதுர்த்தோ அவ்யவகாரியம் அப்படின்னு சொல்லுது. எந்த விவகாரத்திற்கும் அது செல்லாது. ஏன் விவகாரங்கிற வார்த்தை இங்கே வந்ததுன்னா, மீதி 3 பாதமும் என்ன, எல்லாம் விவகாரம்தான். என்னென்ன விவகாரம்? நனவுல விவகாரம், கனவுல விவகாரம், தூக்கத்தில் ஒரு விவகாரம். இந்த விவகாரங்கள் ஒன்றுமே இல்லை இந்த 4வதற்கு. இந்த விவகாரத்தினால அது ஏதாவது தீண்டப்பட்டதா? தீண்டாமல் வருதுங்க. கனவுல பார்த்த ஒன்று கூட அந்த ஆத்மாவில் இல்லை, அதாவது என்னிடம் இல்லை. கனவுல போகும்பொழுது அப்படியே ஒட்டுமொத்தம் க்ளீன் ஸ்லேட். நனவில் இருந்த அத்தனையுமே வழிச்சு கட்டிட்டு சுத்தமாக கனவு காண்றேன். அந்த கனவுல கண்ட எத்தனை பொருள் இருக்குதோ, எத்தனை விஷயங்களோ, நான் என்னில் தான் நான் பார்த்தேன். இந்த பிரபஞ்சத்தை ஒன்றாவது தூக்கத்தில் இருக்குதா, அங்கே அத்தனையும் க்ளீன் ஸ்லேட் ஆகிடுது. மறுபடியும் நனவில் வரேன், நானே 3லும் சென்று வருகிறேன். அந்த பகவானும் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்கிறார். ஏதாவது ஒரு அணுவாவது ஒட்டி இருக்குமா அந்த அணுமா அவர் மேலே? நினச்சி பாருங்கள். இந்த கயிறில் ஒருத்தர் பாம்பை பார்த்தான், ஒருத்தன் துப்பட்டாவை பார்த்தான், ஒருத்தன் ஹோஸ் பைப்பை பார்க்குறான், இன்னொருத்தன் என்னென்னவோ பார்க்குறான். ஏதாவது ஒரு பொருளாக அந்த பாம்பு அந்த கயிறில் ஒட்டி இருக்குதா? நீங்கள் பார்த்து பயப்படுற வரைக்கும் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் தடி எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தோம்னா பாம்பே காணோம். அப்புறம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், பாம்பு ஸ்மெல் எதாவது இருக்குமா? பாம்புனுடைய ஸ்கின் எதாவது ஒட்டி இருக்குமா? ஏன் ஒன்று கூட இல்லை. உண்மையில் அங்கே இருந்தால் தானே. இந்த ஆத்மாவில் நனவு கனவு உறக்கம் இருந்ததே, ஏதாவது ஒன்றாவது அதில் இருக்குதா? அது அவ்யவகாரியம். எந்த விவகாரத்துலையும் அது போகலை. அமாத்திரா, அதில் எந்த மாத்திரையும் இல்லை, எந்த அளவும் இல்லை. ஊயம்னு சொல்லக்கூடிய எந்த ஒன்றுமே அதில் இல்லை. அமாத்திரான்னா மௌனமாக இருக்கிறது. அது எந்த விவகாரமும் இல்லை, மௌனத்தில் இருக்கிறது. அந்த துரியம், அந்த சதுர்த்தம், அதாவது நான் கேட்கவே நல்லா இருக்குங்க. என் மேலே ஒன்றுமே ஒட்டலைன்னா நான் செய்த பாவம் ஒட்டவே ஒட்டாது. நான் செய்த தர்மங்கள் இல்லவே இல்லை. எத்தனையோ பேர் என்னை கேலி பண்ணாங்க, இல்லை. எத்தனை பிறவி எடுத்தேன், எவ்வளோ காசுக்காக கெஞ்சினேன். எங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, ஃபீஸ் கட்டணும், நாளைக்கே கட்டி ஆகணும். எங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அந்த மாமா கொடுப்பாரா, இந்த சித்தப்பா கொடுப்பாரா, அந்த அக்கா இருக்கிறதோ கொஞ்ச நேரம், அதுக்குள்ளே இந்த 3 வீட்டுக்குள்ளே போயிட்டு கேட்டுட்டு வர்றதுக்குள்ளே அது கிடைக்கணுமே. இப்படி ஒரு கஷ்டம் எனக்கே வந்தது. ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இல்லை. ஓ, இவ்வளோ அனுபவிக்கிறனே, இவ்வளோ பொருள் இருக்குதே, இத்தனை பொருள் எங்கிட்ட இருக்குதே, அதான் ஒரு பொருள் உங்ககிட்ட ஒட்டி இருக்குதா? இல்லவே இல்லையே. எது குறித்து உனக்கு சோகம், எது குறித்து உனக்கு மோகம்? நீ தூய ஆத்மாங்கிறத எத்தனை வார்த்தையில் சொல்லுது? பிரபஞ்ச உபசமம். சரி, உன் சரீரத்தை விட்டு தொலை, இந்த பிரபஞ்சமாவது உங்ககிட்ட இருந்ததா? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒருவேளை அந்த துரியத்தில் தான் அப்படி இருக்குமோ? கனவுல வந்துட்டோம்னா இந்த பிரபஞ்சம் ஒட்டிக்குமோ? நனவில் வந்த பிறகு இந்த நனவெல்லாம் நம்மளுக்கு தாக்கிடுமோ? இந்த ஞானம் வந்த பிறகு, நான் ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு, இந்த பிரபஞ்சமெல்லாம் கற்பனை என் மீது சுமத்தப்பட்டது, அவித்யாவினால் மாயையினால் என்னை மறைத்து எதையோ என்கிட்டயே காட்டுச்சு. இந்த புத்தி என்னையே மறைச்சு அந்த புத்தியில் இருக்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்குது. இதுதான் நீன்னு காட்டுது. அதை நம்பிக்கிட்டு நான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டேனே. இந்த புத்தியை என்னையே மறைச்சிடுச்சு. இந்த புத்தியை அடித்து உரைச்சி தொலை ஆக்கி அது வழியாகவே ஆத்மாவை புத்தியை திருப்பி பார்க்க வச்சார் இந்த சாஸ்திரமும் ஞானமும். அவன் ஒரு பெரிய மெஜிஷியன்.
வேற ஒரு மியூசிஷியன் ஏமாத்திட்டு இருந்தான். இன்னொருத்தன் மேஜிக்கலாக என்னை திருப்பி உள்ளே பார்க்க வச்சுட்டான், உள்முகமாக்கி. அப்படி தான் அந்தம்மா பாடுறார் மீராபாய். உள்முகமாக்கி விட்டான் என்னை கண்ணன். இந்த சம்சார கடல்லேருந்து காப்பாற்றுவான்னு நினச்சேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னை உள்புறமாக பார்க்க வச்சான். அங்கே பார்த்தா தண்ணியே காணுமே. என்னை போட்டில் கரை சேர்ப்பான்னு சொன்னேன். தண்ணி அவன் போட்டம் கொடுக்கல, ஆழம் வரல. ஏன்னா தண்ணியே இல்லை. அவன் பெரிய மியூசிஷியன். மற்றவங்களெல்லாம் போட்டை கொடுத்து வச்சு எடுத்துகிட்டு போய் காப்பாற்றுறாங்களாம். நிறைய குருநாதர்கள் இப்படி காட்டு, அங்கே கட்டும், வா உன்னை கரை சேர்க்குறேன், நான் கரை சேர்க்குறேன். இங்கே தண்ணியே இல்லைங்கிறான். ஒரு சொட்டு தண்ணி இல்லை, நான் எதுக்கு மூழ்கினேன் அப்படின்னு பீரா சொல்கிறார். உள்புறமாக்கி விட்டார். அவர் சொல்கிறார், குருவினுடைய பாத குஞ்சலம் என் மீது பட்ட கணத்திலேயே நான் இதை நினச்சிட்டேங்கிறேன். இந்த ஞானத்தினுடைய சிறு தோடு உள்ளே வந்தாலே நாம் விடுபட்டுறோம். அந்த பிரபஞ்சம் எங்கே போச்சு? இருந்தால் தானே போகிறது, இருந்தால் தானே பாம்பு அடிக்கணும். இல்லாத பொருளை நாம் போச்சு வந்ததுன்னு என்ன பேச்சு? ஆமாம், அப்பப்பட்ட நான் மங்களமாக இருக்கிறேன், இனிமேல் நான் எதையும் தேட வேண்டியதில்லை, நான் மங்களம் சிவம் இரண்டவற்றன் ஆகிவிட்டேன். என்னை தவிர இன்னும் இல்லை, அத்வைதம். எனக்கு இன்னொன்றாக இன்னொன்று இல்லை, இருப்பதெல்லாம் நானே. என்னிடமே கூட இரண்டுன்னு ஒன்று இருந்தது, இப்படியா அப்படியா இதுவா அதுவா என்று எல்லாமே போயிடுச்சு. இப்போ இரண்டற்ற ஒன்றாக அத்வைதமாக பேதமற்றவனாக. எந்த பேதம்? 5 வித பேதங்களை சில சாஸ்திரம் சொல்லும். ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜட பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம், ஜட ஜட பேதம். இத்தனையும் பேதங்கள். என்னென்ன பேதம் சொன்னேன்? ஜீவ ஜீவ பேதம், நான் மனிதன் இவன் மனிதன், நான் மனிதன் இவன் இறங்கு அப்படின்னு ஜீவ ஜீவ பேதம். ஜீவ ஜட பேதம், நான் உயிரல்லவன், இதெல்லாம் உயிரற்ற பொருள், இது பானை சட்டியெல்லாம் உயிரற்றது. ஜீவ ஈஸ்வர பேதம், அவர் பகவான் வேற நான் வேற அப்படின்னு. பகவான் வேற, இந்த உலகம் வேற, நான் வேற, உலகம் வேற. ஜீவ ஜட பேதம், ஜட ஜட பேதம். இது துணி, இது துப்பட்டா, இது சட்டி, இது பானை. ஜடத்துக்குள்ளே பேதம். எத்தனை பேதம்? இந்த 5 வித பேதம், இந்த பஞ்ச பேதங்களும் காணா போச்சு. இங்கே இரண்டற்ற நிலை, அபேத நிலை. எல்லாவற்றும் ஊடுருவி நானே இருக்கிறேன். இங்கே 2 இல்லாத நிலை, அது பேர் தான் அத்வைதம். 5 பேதங்களையும் நீங்கள் சுத்தமாக கழட்டி போட்டுட்டாருன்னா அபேத ஞானத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அத்வைதத்துக்கு இதுதான். ஆமாம், அந்த ஓங்காரம் இந்த 4 பாதங்களையும் ஆவுமா இந்த மௌனத்தின் கொண்ட ஆத்மா நானே, ஆத்மா ஏவ எவர் என்று எவர் இங்கனம் அறிகிறாரோ அவர் தன்னால் தானே ஆகிய ஆத்மாவை அடைகிறார். சம் விஷத் ஆத்மானம் ஆத்மானாத் ஆத்மானம் ஏவம் வேத. ஏவம் வேத, எவன் ஒருவன் இவ்வாறு அறிந்து கொண்டானோ அவன் நன்றாக சம் விஷது தனக்குள்ளே தான் நுழைகிறான். தனக்குள்ளே தான் நுழைகிறான்னு அர்த்தங்க. தனக்குள்ளே இப்போ 2 கம்பார்ட்மெண்ட் இருந்ததா? வேற என்ன சொல்ல முடியும்? இவன் தனக்குள்ளே தனக்கு வேற இருந்தானே பேதத்திலிருந்து. பேதத்திலிருந்து அபேதத்துக்கு போவதை தனக்குள் தானே அப்படின்னு சொல்ல. ஆத்மனி ஆத்மானம், ஆத்மானம்னா தானே, தனக்குள் ஆத்மனி, தனக்குள்ளே தான் நுழைகிறான் அப்படின்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் விட்டு தொலைக்கிறான். இந்த உபதேசங்கள்லாம் ஆத்மாவை காட்டுறதே கிடையாது. நீ எதெல்லாம் ஆத்மா நினச்சிட்டு இருக்கியோ அதை மட்டும் அழிச்சிடும். பிளாக் போர்டை காட்டணுன்னா என்ன பண்ணணும்? எழுதிக்கிறதுலாம் அழிக்க வேண்டியதுதான். சினிமா திரை வெள்ளைன்னு பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்? சினிமா நிறுத்த வேண்டியதுதான். வெள்ளைத்திரை தானாக தெரியுது, அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டதுங்கிறாங்க. மனம் வாக்கால் இதை நீக்க தான் முடியும். வாக்குகள் எல்லாம் இந்த நீ அல்ல இதல்ல இதல்ல நேத்தி நேத்தி அன்று தான் கொண்டு. ஆத்மாவை யாரும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உனக்கு காட்ட வேண்டியது என்ன இருக்குது? நீ தான் எப்பவுமே கொட்டைப்பாக்கு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறிய ஆத்மா நானுன்னு. ஆனால் நீ அஸ்மிதாங்கிறது தானே நீ போத்திட்டு இருக்கிற. போர்வை விளக்குனா போச்சு, உள்ளே இருக்கிற பிரகாசம் தானாக தெரியுது.
அதை போய் லைட்டு அடித்து காட்டணுமா என்ன? புத்தி வந்து இந்த ஆத்மாவை காட்டுமா? நிலவு என்னைக்காவது சூரியனை காட்டுமா? எல்லாம் பாருங்கள், நிலவு நான் என் வெளிச்சத்தில் சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, இதான் சான்ஸு. எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறேன் பாருங்கள், சூரியனை காட்டிட்டேனா அப்படின்னு நிலவு சொல்லுமா? கை விளக்கு சொல்லுமா சூரியனை? முட்டாள், வானத்தில் பாரு சூரியன் தெரியுதா? இருட்டாக இருந்தால் காட்டுறேன், நான் என் வெளிச்சத்தில் பாருன்ற மாதிரி இருக்குது. இந்த புத்தி ஆத்மாவை நான் காட்டுறேன்னு சொல்லும். நீ சும்மா நில்லு, நீ இடத்த காலி பண்ணு. அங்கே ஆத்மா போய் நானே ஸ்புரணமாக இருக்குது. ஆத்மாவுக்கு ஸ்புரணம் வேண்டியதில்லை, புத்திக்கு எல்லாத்துக்கும் ஸ்புரணம் வேணும். இங்கே பார், இது பானை என்னொன்னே புத்தி அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இஸ் திஸ் பாட்? எஸ், ஐ அண்டர்ஸ்டுட். அது பேர் ஸ்புரணம். மறுபடியும் எது காட்டுறேன், என்னன்னு காட்டுறேன், சொல்லாமலே சொல்லலாம். ஐ நோ திஸ் இஸ் பாட் பட் இஸ் ஸ்மால் ஒய் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஸ்புரணம் தானாக வருது. ஆத்மாவுக்கு ஸ்புரணம் வேணுமா? என்னைக்காவது ஸ்புரிக்காமல் இருந்தது ஸ்புரணம் ஆகுமா? அது எப்பொழுதுமே நித்திய ஸ்புரணமாகுது. எப்பொழுதுமே சாட்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எப்பொழுதும் தெரிஞ்சுக்கிட்டு. இது எப்படிங்க உங்களால் தொலைக்க முடியும்? ஏன் இதை தேடுறீங்க? நீங்கள் ஆத்மாவை பற்றி ஏதோ ஒரு கற்பனையில் வச்சுருந்தனால உலகமெல்லாம் ஆத்மாவை தேடுது. கடவுளை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் ஏகப்பட்ட கற்பனைகளை தான் அதெல்லாம் தேடிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ சுலபமாக இது தான் இருந்தது. இந்த ஆத்மாவை தொலைச்சிடுவேனா? எப்படிடா தொலைக்க முடியும்? ஒருவேளை இந்த நனவில் நான் ஆத்மா மறந்துடுவேனா? ஆத்மா தான் மறக்க வைக்கிறதும் நினைக்க வைக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தெரியுங்க? உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லை, எனக்கு என்னென்ன தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு என்னென்ன தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்னென்ன தெரியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. யாருக்கு தெரிஞ்சது? அதுதான் ஆத்மா. தெரிந்ததையும் தெரியாததையும் யார் தெரிந்து வைத்திருக்கிறா அவர் தான் ஆத்மா. அப்போ தெரிந்ததும் தெரியாத எங்கே இருக்குது? புத்தியில். இப்போ புத்திக்கு யார் பார்த்தது? ஆத்மா. அது எங்கெங்க இல்லாமல் போச்சு? எப்பெல்லாம் உங்களுக்கு விதிதம் அவிதிதம் மதம், விதிதம் அவிதம் மதம், அழகாக சொல்லுது கேன உபநிஷத். அறிந்ததையும் அறியாததையும் எது அறிகிறதோ அது ஆத்மா. அதை அறிந்தேன்னு சொன்னவன் அறியாதவன், அது அறியாதவன் என்று சொன்னவனோ அறியாதவன். ஏன்னா அவன் அறிந்ததும் அறியாத பாக்ஸில் போட பார்க்குறான். ஆத்மாவை அறிந்த பாக்ஸ்லையும் போட முடியாது, அறியாதுங்கிற பாக்ஸ்லையும் போட முடியாது. ஏன்? ஏன்னா அது எப்பவுமே அறிவாகவும் அறியாததாகவும் இருந்ததே கிடையாது. நீங்கள் புத்தியிலலாம் போடலாம். அறிந்த இடத்துல பாருங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இதை போட்டுட்டேன், எனக்குன்னு தெரியாத பெட்டி இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலாம். ஆத்மாவை நீ எந்த பெட்டியில் போடுவேன்? அறிந்த பெட்டியில் போடுவியா? அதை தான் சொல்ல. எவன் இதை புரிந்து கொண்டானோ எங்கள் மாணவர் மத்தியில் அவன் அறிந்து கொண்டவன்றான். கேன உபநிஷத் ஞாபகம் இருக்குதுங்களா? எவனும் அறிந்தவன் பெட்டிலையும் போடலை, அறியாததுலையும் போடலை. எவன் இதை புரிந்து கொண்டானோ அவன் ஆத்மாவை அறிந்தவன். நீ தான் அறிஞ்சியான்னு கேட்டார் அவர். அவன் பதில் எப்படி சொல்கிறான் பாருங்க. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை தேடாதீங்க. உங்கள் அறிவுக்கும் அறியாமைக்கும் எது சாட்சியோ அதுதான் ஆத்மா. அந்த சாட்சியை நம்ம எப்பவும் விடவே முடியாது. அந்த ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மம் அறிந்த பெட்டியில் போடுவீங்களா, இல்லை அறியாதது பெட்டியில் போடுவீங்களா? மறுபடியும் அந்த பிரம்மத்தையும் கொண்டு போய் ரெண்டுலேயும் போடக்கூடாது. அது நானுங்கிறது பெட்டியில் தான் போட முடியும். அது பெட்டி கிடையாது, அதுதான் அனைத்துக்கும் சாட்சி. எல்லா பெட்டிக்கும் அதுதான் பெட்டி. இப்பாறு ஒருத்தன் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு என்ன நஷ்டம் இருக்குது? இந்த ஓங்கார விசாரத்தின் பலன் என்ன? இந்த வீரன் ஏஷ வீர நரசிம்ம அனுஷ்டு மந்திர ராஜத்தால், அந்த முதல்ல அந்த பூர்வ தாபனிய உபனிஷத்தில் அங்கே இது வருது. நரசிம்ம அனுஷ்டுப் என்று சொல்லக்கூடிய மந்திர ராஜோ, அதனால் அதை அறிந்து கொள்கிறான். இப்போ அந்த முதல்ல வந்து மந்திரமாக சொல்லுது. ஆனால் உபாசகர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு நரசிம்ம மூர்த்தியை உபாசனை எனக்கு அருள் வந்திருக்குது, நான் உபாசகன், நரசிம்ம உபாசகன் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அறிந்து கொள்கிறான். இது ஆத்மாவை பிரகாசிக்க செய்யும்
எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவனாகவும், சமாரன்னா என்ன அர்த்தம்? எல்லா விட்சேபங்களையும் அழித்து கூடக்கூடிய, எவராலும் அடக்க முடியாதவனாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் உபாசனை பண்ண உடனே நரசிம்மா சினிமா சில தெருக்கூத்தல் நான் பார்த்துருக்குறேன். பந்த சேவைன்னு ஒன்று செய்வாங்க. இந்த பந்தத்தை எடுத்துகிட்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டு ஒரு பாடல் பாடுவாங்க பஜனையில். அப்போ சில பேர் நரசிம்மர் உள்ளுக்குள்ளே ஆவேசம் வந்துடும், விண்ணுக்கு மண்ணும் தாவுவாங்க. அவங்கள கட்டி பிடிச்சி 4 பேர் கட்டுப்பிடிக்க முடியாது. அவர் நோஞ்சான், அது பூணூல் கூட கொஞ்சம் தடியாக இருக்கும். அவர் அவ்வளோ ஒல்லியாக இருப்பார், அவரை பிடிக்க முடியாதுங்க. நான் பார்த்துருக்கிறேன் ராத்திரி வெடி அந்த பஜனை பார்க்கும்போது, பஜனை கோயில் தெருவில் போனீங்கன்னா எல்லா ஜாதி ஜனங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம். மற்ற கோயிலில் எப்படி இருக்கும், பஜனை கோயிலில் எல்லா ஜாதியும் அங்கே நாராயணன் முன்னாடி ஒன்றா இருப்பாங்க. அங்கே சில பேருக்கு அந்த பந்தலுக்குள்ளே இந்த பாட்டு பாடும்போது ஆவேசத்தில் நரசிம்மர் எழுந்துருவார், ஆஞ்சநேயரும் வந்துடுவார். நரசிம்மர் வந்தாருன்னா அவர் பிடிக்கவே முடியாது. அப்போது அவனை அடக்க முடியாததை நான் பார்த்தேன். இப்படி தான் சங்கரருக்கு காபாலிகர்கள் வந்து தொந்தரவு கொடுத்தாங்க. ஒரு காபாலிகன் சங்கரரை வந்து ரகசியமாக கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒரு காபாலிகன், இந்த யோகியினுடைய தலை, ஞானியினுடைய தலையை ஒரு தாமரையாக எடுத்து என்னுடைய காபாலியாக இருக்கிற, காபாலி தான் அவங்களுடைய கபாலத்தை அணிந்தவன், அவனுக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு காட்சி கொடுத்துருவான். எனக்கு ஒரு தலை வேணும், ராஜா தலை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியுமா? அடுத்தது யோகி தலைங்கிறாங்க. நீ தான் கொடுப்ப, ப்ளீஸ் கொடுக்குறீங்களா? தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த சரீரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இது எப்பவும் போக தான் போகுது. என்னோடய ஆயுள் 32 வருஷம்தான், அதோ கிட்ட வந்துடுச்சு. எடுத்துகிட்டு போ, நீயாவது பழைச்சிட்டு போ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய மாணவர்கள் மத்தியில் இதை செய்தினா உனக்கு கஷ்டம். ஆனால் நான் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறேன், உனக்கு ஒரு சகாயம் பண்ணுறேன். அப்போ அங்கே வந்து நான் தியானத்தில் இருக்கும்போது நீ வந்து வெட்டிக்க அப்படின்னு அவர் சொல்கிறேன். அப்போ ஒரு இடத்துல அவர் வந்து அந்த யோக முத்திரையில் இருந்துக்கிட்டு இருக்கும்பொழுது பத்மபாதன் ஒருத்தர் இருக்கிறான், சனந்தனன். அவனுக்குள்ள நரசிம்மமூர்த்தி வந்துடும். ஏன்னா வந்து இந்த மந்திரத்தை படிச்சுவாங்க. இந்த மந்திரத்தை அடக்க முடியாத அவன் பலம் வந்து அவன் தலையை கொய்துட்டான் காபாலிகனை. எங்கேருந்து வந்தானே தெரியல. அவன் வந்து இந்த மறைவிடத்தில் இந்த பாறையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து தன்னுடைய சூலாதாயத்தில் வந்து கத்தியால் வெட்டும் பொழுது அவனை கொன்னுட்டான் அப்படின்னு திக்விஜயத்தில் எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க. இப்போ அடக்க முடியாதவன்னா ஃபிசிக்கலாகன்ற மீனிங்காக இருக்குது. இன்னொன்று என்ன அர்த்தம்னா, அவன் அடக்குவதற்கு ஈஸ்வரன் இல்லை, அவனுக்கு மேலே ஒரு ஈசன் இல்லை, அவன் நிரீசன். அவன் விநாயகன். எல்லாருக்கும் ஒரு நாயகன் இருப்பான், அவன் நாயகன் இல்லாத நாயகன் விநாயகன். அவனுக்கு மேலே யாருங்க? அவனுக்கு ஈசன், எல்லாருக்கும் ஈசன் இருக்கிறான், அவனுக்கு ஈசன் இல்லை. ஏன்னா அவன் தான் ஈசன். அதனால் அவன் அடக்க முடியாதவன். அடக்க முடியாதவன் எல்லாரையும் அடக்கி வைக்கிறார் ஈசன், அளந்து வச்சிருக்கிறார். ஆனால் இவனை அளக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அவன் பிரபு. பிரபுன்னா அனைத்தும் உடையவன், அனைத்து செல்வம் உடையவன், எப்பொழுதும் ஒளி வீசுவன். வியாப்த சத் ஜுவாலோ, உஜ்வாலோ அப்படின்னா பிரகாசிக்கின்ற ஞானவானாக அவன் ஆகிறான். இதுதான் நரசிம்மம் அப்படின்னு இந்த அதிகரணம் முடியுது. அவன் அவித்யா நீங்கியவனாகவும், இனிமேல் அவனுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எதை பற்றி சந்தேகம்? ஆத்மாவை பற்றி சந்தேகம் இல்லை. ஒருவேளை நான் வந்து மறந்தும் இந்த சரீரம் ஆயிடுவேன்னு அந்த சந்தேகமும் இல்லை. தனக்கு ஏற்பட்ட தலைகளை களைபவனாகும். சுவாத்ம பந்தஹர, ஹரம்னா அறிக்கிறது. ஹரஹர சங்கர, ஹர ஹரனா பந்தங்களை எல்லாம் நீக்கிற. நீக்கி என்ன கிடைக்கும்? சங்கரம் கிடைக்கும். சங்கரன்னா மங்களம், அதுதான் ஞானம், முக்தி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எப்பொழுதும் இரண்டற்றவனாகும். சர்வதா அத்வைத துவைத ரகித, சர்வதா எப்பொழுதும் துவைத ரகிதம். ரகிதம்னா இல்லாமல், 2 பேதங்களை பார்க்க மாட்டான். 5 பேதங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பேதங்கள் ஒன்று கூட அவங்ககிட்ட இருக்காது. ஆனந்த வடிவுடனாக, ஆனந்த ரூபக, அனர்க்கும் ஆதாரமாகும். சர்வ அதிஷ்டானக,
என்ன? என்னுடைய கனவு, நனவு, உறக்கம், என்னுடைய எண்ணங்கள், நினைவுகள், பிரத்யயம், பிரத்யபிக்ஞா, ஸ்மிருதி எல்லாவற்றுக்கும் நானே அதிஷ்டானம். நமக்கு அதிஷ்டானம்னா என்ன? உங்ககிட்ட சரீரம் இருக்குதோ இல்லையோ, எப்பவுமே என்ன இருக்குன்னு தெரியுங்களா? பிரத்யயம் இருக்கும், பிரத்யபிக்ஞா இருக்கும், ஸ்மிருதி இருக்கும். பிரத்யம் என்ன? ஒரு பொருளை பார்க்குறீங்க, இது பார்த்த உடனே இது ஒரு பிள்ளையார், நாம் இதை தான் முதல் தடவை கையில் காட்டுறாரு அப்படின்னு முதல் தடவை பார்க்குறீங்க இல்லையா, அது பேர் பிரத்யயம். முதல் தடவை காதில் கேட்டாலும் பிரத்யயம். முதல் தடவை ருசித்து பார்த்தா கூட அது பிரத்யயம். அப்போ ரெண்டாவது தடவை காட்டுறேன், இதே பார்த்துங்க நம்மது. இப்போ ரெண்டாவது பிரத்யம் கிடையாது, பிரத்யபிக்ஞா. ஏற்கனவே பார்த்தது தான், ஏற்கனவே சாப்பிட்ட டேஸ்ட்டு தான், அதே டேஸ்ட்டு தான், அதே பொருள் தான், அதே வீடு தான், அதே உடம்பு தான், அதே மனசு தான், எல்லாமே. அப்போ நமக்கு எதுங்க பிரத்யேகம்? முதல் தடவை பார்க்கறது தான் பிரத்யேகம். மீதி எல்லாமே வீடு வாசல் உங்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன? பிரத்யபிக்ஞா தான். நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு முறையும் இது பிள்ளையார் அப்படின்லாம் இல்லை, சும்மா பார்த்தது தான், அடையாளம் தான் உங்களுக்கு. அதுக்காக பேரெல்லாம் ஞாபகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நண்பரை பார்த்துட்டிங்கன்னா கை காட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? குமார், இவர் பேர் இவர் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தெரியும். தெரிந்ததை தெரிந்து, அது பேர் பிரத்யபிக்ஞா. அப்புறம் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நினச்சி பார்க்கும்போது இது பேர் என்ன? ஸ்மிருதி. உங்கள் மனசில் இது தானே இருக்குது, வேறு என்ன இருக்குதா சொல்லுங்கள்? உங்களுடைய அந்த கரணத்தில் இருக்கிற அத்தனையுமே இந்த மூணில் தான் இருக்குது. பிரத்யேகம் ரொம்ப கம்மி, பிரத்யபிக்ஞா ஏராளம், ஸ்மிருதி சொல்லவே வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த கல்லில் வருமா? எங்கே வரும்? சைதன்யத்தில் தானே வரும். இந்த பிரத்யம், பிரத்யபிக்ஞா, ஸ்மிருதி எங்கே இருக்குது? உங்களுடைய அந்த கரணத்தில் இருக்குது. அந்த கரணம் எங்கே இருக்குது? அப்போ அதிஷ்டானம், அனைத்திற்கும் அதிஷ்டானம்னா இங்கே இன்டர்பிரட்டேஷன். சர்வ அதிஷ்டானம்னா இப்போ நினச்சி பாருங்க, நான் இல்லாமல் இந்த பிரத்யம் இருக்குமா? பிரத்யபிக்ஞா இருக்குமா? ஸ்மிருதி இருக்குமா? நான் ஒளி தராமல் நானே அறிந்தேன், நானே நினைத்தேன், நானே எண்ணுகின்றேன். அந்த நான் ஆத்மா. மீதி எல்லாம் என்னை சார்ந்து என்னை தாங்கி இருக்குது, என்னுடைய தயவில் இருக்கிறது. எப்படிங்க அவனுக்கு பயம் வரும்? ஒவ்வொரு பிரத்தியமும் கெஞ்சுது, ப்ளீஸ் கான்ஷியஸ் லுக் அட் மீ, ஆத்மா என்ன பாரு. ஆத்மா பார்க்கலன்னா நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆத்மா கவனிக்கலைன்னா நீங்கள் பிரத்யபிச்சங்க இருக்காது. ஆத்மா இல்லைன்னா ஸ்மிருதியும் இருக்காது. ஆத்மா தான் இருக்குது, மீதி எல்லாம் வந்த எழுத்தோடமா ஓடியே போகுது, வந்த சோடு இல்லாமல் போகுது. எவ்வளோ நேரம் நிற்குது இந்த ஆத்மா? தூய குளிர்ச்சியான தண்ணீர், அதில் பிரத்யயம்னு ஒரு ஐஸ் கட்டி எங்கேருந்து வந்துச்சு? தண்ணியிலேருந்து வந்து. ஐஸாக இருக்கும்போது தண்ணியா இல்லையா? தண்ணியே தான். பிரத்யபிக்ஞா இன்னொரு ஐஸ் கட்டி, ஸ்மிருதி எல்லாம் ஐஸ் கட்டி. இப்படி உங்களுடைய குளிர்ந்த ஆத்மாவில் ஐஸ் கட்டி மாதிரி தோன்றி அப்போவே ஒரு தண்ணியாக மாறிச்சு. அந்த ஐஸ் கட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா? பாவம், அது நானே. அது மறைஞ்சு போச்சேன்னு துன்பமா? நீங்கள் தான் இருக்கிறீங்களே. மறைஞ்சதும் நான் தான், தோன்றியதும் நான் தான். இந்த ஞானத்தில் எப்பொழுதும் இருந்து எல்லா எண்ணங்களையுமே நானே. அது மட்டும் இல்லை, என்னை பற்றி எல்லாரும் என்னன்னு நினைக்கிறாங்களே, அதுவும் என்னில் தான். என்னுடைய ஆனந்த தாமரை பூத்த தடாகத்தில் இதெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. அப்படிங்கிறது தான் அனைத்திற்கும் அதிஷ்டானம் என்று இருப்பவன். அவன் சத்மாத்திரமாக, தான் மாத்திரமாக, அவித்யா தமஸ் மோகம் அற்றதாயும், நிரஸ்த அவித்யா தமோ மோக, இந்த மூன்றும் இல்லாதவனாக அந்த ஆத்மாவே நான் என்று அனுசந்தானம் செய்ய வேண்டும். அனுசந்தானம், இதே நினைப்பில் இருங்கள். அகமேவ இதி தஸ்மாத் ஏவம் ஏவம் ஆத்மானம் பரம் பிரம்ம அனுசந்தானியா என்று
அப்படி செய்யும் வீரன் நரசிம்மனே ஆவான். இப்போ யார் நரசிம்மன்? கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மன் சொல்லி அகோரமான மூதெல்லாம் போட்டு பயமுறுத்துகிற மாதிரி போயிட்டு இந்த குழந்தைக்கு நான் அந்த கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு இல்லை. பரமாத்மா அவனே ஏவ வீரோ நிருசிம்ஹ ஏவ இதி. இவ்விதம் 2ஆம் கண்டம் நிறைவு. அடுத்து 3ஆம் கண்டத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.